ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்னெஸ் சேனல். முதல்ல நான் முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்த கமெண்ட்ஸ், டைரக்ட் மெசேஜஸ், இமெயில்ஸ் இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சர் பையர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் மெசேஜ், இமெயில்ஸில் நான் மேஜர் ரீசன்ஸ் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா டிலே ஹேண்ட் ஓவர் தான். காசா கிராண்டில் டிலே ஹேண்ட் ஓவர் ஒரு மெயின் ஃபேக்டராக வந்து இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் பையர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஓவர் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் பஃபர் பீரியட் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு வாங்குங்க. இது ஒரு மெயின் கீ ஃபேக்டர். அண்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேமெண்ட் ரிலேட்டட் ப்ராசஸும் இஎம்ஐ ஸ்ட்ரக்சரையும் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் காசா கிராண்டை விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் 24 lakhsன்னு மென்ஷன் ஆகிருந்தது. ஸோ 24 lakhsன்றது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப நாமினல் நம்பராக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் போய் வாங்க போனேனே. நான் போகும்போது மாடல் ஹவுஸை தான் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்லேயும் மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதில் அதிகமான ஸ்கொயர் ஃபீட் வச்சுருவாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து வச்சுருவாங்க. அது எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அதனால் அது யார் பார்த்தாலுமே பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நானும் போய் மாடல் ஹவுஸை பார்த்தேன். ஸோ மாடல் ஹவுஸ் பார்த்து முடித்த பிறகு அவங்க வந்து அதில் அந்த அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும், என்ன கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ ரிலேட்டட் ப்ராசஸ், ஸோ பேமெண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ் பற்றி பேசும்போது எனக்கு கொடுத்துருந்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 50 lakhs. நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணேன்னா, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டு இருந்தது 24 lakhs. ஆனால் எனக்கு கொட்டேஷன் நீங்கள் கொடுக்குறது 50 lakhs அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பேசிக் காஸ்ட்டு அப்படின்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. பேசிக் காஸ்ட்டு 24 lakh இருந்தாலும் அதர் சார்ஜஸ் 25 lakhs ஆட் ஆகுதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அது வந்து லீஸ்ட் யூனிட்டோட பேசிக் காஸ்ட்டு. அது இல்லாமல் லீஸ்ட் யூனிட்லேயே பேசிக் காஸ்ட் இல்லாமல் அதர் சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி 38 lakhs வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஷாக்கு. பட் ஆனால் வந்து இவங்க எல்லா ஃபீச்சர்ஸையும் காமிச்ச பிறகு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. நானுமே வந்து இஎம்ஐ ப்ராசஸ் போகலாம். 38 lakh ஒரு லீஸ்ட் யூனிட் போகிறத விட இஎம்ஐ தானே போக போகிறோம், அதனால் வந்து 50 lakhs ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க சொன்ன அந்த 50 lakhsல வந்து நான் சேவிங்ஸில் 10 lakhs வச்சுருந்தேன். நான் அதை ஒரு 5 இயர்ஸாக ஹார்ட் ஏர்ன் பண்ணி தான் வந்து சேவிங்ஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த 10 lakhs வந்து பே பண்ணுறதா சொன்னேன். இனிஷியல் புக்கிங் பே பண்ண சொன்னாங்க. இனிஷியல் புக்கிங்கும் பே பண்ணிட்டேன். ஸோ இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து லோன் ப்ராசஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. எனக்கு லோன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி 3 இயர்ஸாக நான் வந்து ப்ரீ இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 3 இயர்ஸாக பே பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு யூனிட் ஹேண்ட் ஓவரே கிடைக்கல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி மற்ற பையர்ஸும் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. நீங்கள் இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஃப்யூச்சர் பையர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், இஎம்ஐ போகிறாங்கன்னா அதில் என்ன கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. நான் இஎம்ஐ ப்ராசஸ் வந்து போகிறேன்னு சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இனிஷியல் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு மெயிலில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இஎம்ஐயை வந்து நான் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஆனால் நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு பர்டிகுலர் தாட் வந்து வந்துச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுற யூனிட் வந்து 50 lakh rupees. நான் 34,000 வந்து இஎம்ஐ பே பண்ணுறேன். என்னோடய இஎம்ஐ டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம். இந்த 20 வருஷத்தில் 34,000 நான் பே பண்ணேன் அப்படின்னா எனக்கு 80 lakh அபவ் நான் பே பண்ணுறேன். என்னோடய யூனிட் காஸ்ட்டே 50 lakh தான். மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 55-60 lakh போகுது அப்படின்னாலும் 80 lakh rupees வந்து நான் பே பண்ணி இந்த யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. அண்டு இந்த பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்ரிசியேஷன் வேறு இருக்கும். இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சேல் பண்ணுறேன்னா எனக்கு அங்கே 40 lakh வருமானதே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இதில் வந்து பெட்டர் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ இப்போ வந்து இந்த 80 lakhs அபவ் இல்லாமல் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோ தனியாக பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கார்பஸ் ஃபண்டும் தனியாக பே பண்ணணும். ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க. என்னோடய மெயின் சஜஷன் என்னென்னா, நீங்கள்
ஃபேமிலி மெம்பர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எந்த ஒரு யூனிட்டையுமே பார்க்க போங்க. அண்ட் ஒருத்தரா 2 பேரா போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு 5, 6 பேரா போங்க. ஏன்னா உங்களுக்கு வராத கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்ககிட்ட சொல்கிற கமிட்மெண்ட் வந்து ட்ரூ தானா அப்படின்றத உங்களால் அனலைஸ் பண்ண முடியலனா கூட உங்கள் சுற்றி இருக்கிற ஆள் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூடட் அண்ட் எக்ஸ்க்ளூடட், அதாவது என்னென்ன சார்ஜஸ் வந்து அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த நீங்கள் வாங்க போகிற லொக்கேஷன் வந்து ஃப்யூச்சரில் டெவலப்டாக இருக்குமா இல்லை டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு வாங்குங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் பை லைன் நீங்கள் படித்து பார்த்துட்டு தான் சைன் பண்ணணும். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லூப் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு சைன் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் இஎம்ஐ வந்து எப்போ போகிறீங்கனாலும் உங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங் வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. பில்டர் வந்து ஈவன் 1 வருஷத்துலேயே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பஃபர் பீரியட் 3-4 வருஷத்துக்கான பேமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டால் உங்களுக்கு பாசிட்டிவ், உங்களுக்கு அதில் பெனிஃபிட் தான். ஆனால் இன்கேஸ் வரல அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் தேவையில்லாத இன்னும் அடிஷ்னல் லோன் ட்ராப்பில் போய் விழ மாட்டீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நீங்கள் இஎம்ஐ ப்ராசஸ் போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதனால் நேஷ்னலைஸ்டு பேங்க் சொல்கிறேன்னா, இப்போ எஸ்பிஐ, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் வந்து 7.1% கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் சிபில். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப லீஸ்ட்டு கேஸில் உங்களால் நேஷ்னலைஸ்டு பேங்க் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரைவேட் பேங்க் சூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட் பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐலாம் 7.5%ல் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.5%ல் தான் ப்ராசஸ் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் இருக்குது. ஸோ பர்சனல் லோன் இருக்க காரணத்தினால உங்களுக்கு 8.5%ல் தான் ப்ராசஸ் பண்ண முடியும்ட்டாங்க. அதனால தான் எனக்கு இந்த 34,000 ப்ளஸ் இஎம்ஐ அதுவும் 20 இயர்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போகும்போது மெயினாக செக் பண்ண வேண்டியது இஎம்ஐ ரிடக்ஷனா, டென்யூர் ரிடக்ஷனா. அதாவது இங்கே ஃபிக்ஸடு, ஃப்ளோட்டிங்னு 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபிக்ஸடு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் வராது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து இப்போது 8.5 எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா 8.5 தான் நான் கட்டி முடிக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனால் நான் வந்து ஃப்ளோட்டிங்கில் எடுத்திருக்கேன். ஃப்ளோட்டிங்கில் எடுத்ததுனால என்னென்னா இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு கம்மி ஆகுது. ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட் வந்து இப்போ 8.5லேருந்து எனக்கு 8% கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னோட இஎம்ஐ டென்யூர் வந்து கம்மி ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது டென்யூர் ரிடக்ஷனா இல்லை இஎம்ஐ அமௌண்ட் ரிடக்ஷனா அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் டென்யூர் ரிடக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 20 இயர்ஸ்க்கு வந்து இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா டென்யூர் ரிடக்ஷன் வந்து, அதாவது அந்த ரெப்போ ரேட் ரெடியூஸ் ஆகும்போது டென்யூர் ரிடக்ஷன் ஆகும். டென்யூர் ரெடியூஸ் ஆகும்போது நீங்கள் 20 இயர்ஸில் முடிக்க வேண்டிய லோனை 15 இயர்ஸ்லேயே முடிப்பீங்க, இல்லை வந்து 13 இயர்ஸ்லேயே முடிப்பீங்க, ஆர்எல் 17 இயர்ஸில் கூட முடிப்பீங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெப்போ ரேட். ஸோ அதனால் வந்து டென்யூர் ரிடக்ஷனே சூஸ் பண்ணுங்கள். இஎம்ஐ போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 2 to 3 டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இனிஷியல் பேமெண்ட் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ரீஃபண்ட் வந்து ஆகுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆகும்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மந்த்ஸ் ஆன் மந்த்ஸ் வந்து எடுப்பாங்க ரீஃபண்ட் பண்ண. அதாவது நீங்கள் கேட்ட ஒன்றெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்காது. மினிமம் வந்து 1 இயர் ஆகுது அவங்க டிலே பண்ணி தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த இனிஷியல் பேமெண்ட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே தெளிவாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த பிறகு நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ட்ராபேக் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, இப்போ நான் வந்து 34,000 வந்து இஎம்ஐ எடுத்திருக்கேன். இப்போ 20 இயர்ஸ்க்கு பே பண்ணுறேன். 80+ லேக் வந்து நான் பே பண்ணுறேன். என்னோட யூனிட்டோட காஸ்ட்டே வந்து 50 லேக் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 30 லேக் அடிஷ்னலாக பே பண்ணணும். அது இல்லாமல் என்னோட ரெண்ட் வந்து நான் பே பண்ணணும், அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் கொடுக்குற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே உள்ளே போன பிறகு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பே பண்ணணும். இப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே இப்போ அவங்க எவ்வளோ போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்து ஒரு 5,000 ஆவரேஜாக வச்சா கூட 5,000 நான் வந்து அதை மந்த்லி எடுத்து வைக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸையும் நான் வந்து பார்க்கணும். ஸோ இதே மாதிரி வந்து டிஃபிகல்ட்டி நீங்களும் ஃபேஸ் பண்ணலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா நியூ பையர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நியூ பையர்ஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கூட மெயில் பண்ணலாம். நான் கண்டிப்பாக மெயிலில் உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுவேன். ஸோ மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது வந்து பேமெண்ட் பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஎம்ஐ பேர்டன் வந்து எவ்வளோ இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் காஸ்ட் வந்து ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான லொக்கேஷனா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அக்ரிமெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இஎம்ஐ ப்ராசஸ் போகலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு பேமெண்ட் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அதுலேயுமே புக்கிங் அட்வான்ஸ் வந்து நீங்கள் 10% வந்து பே பண்ணணும் இனிஷியலாக. அப்புறம் அக்ரிமெண்ட் சைனிங் டைமில் வந்து 40% பே பண்ணுவீங்க. அதாவது அக்ரிமெண்ட் சைனிங் டைம்லேயே நீங்கள் வந்து 50 லேக் ஹவுஸுக்கு 25 லட்ச ரூபாய் வந்து கட்டிடுவீங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்க பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கட்ட சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் டைமில் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 5th ஃப்ளோர்னு ஒரு ஸ்ப்ளிட் அப் கொடுப்பாங்க. ஃபைனலாக ஹேண்ட் ஓவர் டைமில் 5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணாலும் அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே பே பண்ணுங்கள். அண்ட் ரெசிப்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இமெயில் வந்திருந்தது. ஒன் ஆஃப் த பையர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கியிருந்தாங்களாம். ஆனால் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ப்ளிட்டப்பில் ஒரு டேட்டோ சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டேட்டுக்கு ஒரு நாள் தள்ளி அவர் பே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு நாள் தள்ளி பே பண்ணது காரணத்தினால அவர் கிளைம் பண்ணுற காம்பன்சேஷன்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டுறீங்க அப்படின்னாலுமே அவங்க ஃபுல்லாக வந்து கேஷை வாங்கிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் போகும்போதே நீங்கள் வந்து ஒரு 1 லேக் ஆர் 2 லேக் மட்டும் இப்போ பே பண்ணுங்கள். மீதி இருக்க பேமெண்ட்டை எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டீமே உங்களை காண்டாக்ட் பண்ணால் கூட ஃபுல் பேமெண்ட்டை ஒரே அடியாக கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அது ஆக்சுவலாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் அவங்க சொல்லியிருக்கிற அந்த பர்சன்டேஜில் தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டும் ரெசிப்டோட அமௌண்ட்டும் அண்ட் அவங்க போர்ட்டலோட கால்குலேஷனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் கிளைமே பண்ண முடியாது என்ன சொன்னாலும். ஆனாலுமே உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பே பண்ணுற ரெசிப்டோ அப்புறம் அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் அடுத்தது செக் பண்ண வேண்டியது அவங்க என்ஓசி எப்போ வாங்குவாங்க, எப்போ வந்து இபி வரும், எப்போ ட்ரைனேஜ் வரும், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அந்த லொக்கேஷனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணி வாங்கணும், என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே முக்கியம். அண்ட் உங்களோட தாட்ஸ், ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது வந்து நியூ பையர்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.